ரவி, அங்க பாருங்க. ஐலி, இவ்ளோ லேட் ஆகிறத பார்த்தா இன்னைக்கும் பின்வாசல் வழியா தான் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. அவ்வளோ டைம் எல்லாம் ஆகாது, சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரவி, கவனிச்சிங்களா? அந்த ஆள் போலீஸ் தான் பார்த்தாலே தெரியுது. ஆனா அவர் எதுக்கு இவங்க கிட்ட இவ்வளவு பணிவா பேசிக்கிட்டு இருக்காரு? 80% அவங்க போலீஸ் தான். கூடிய சீக்கிரம் இன்னும் 20% தெரிஞ்சிரும். Hi sir, happy birthday to you. Thank you, Siva. Many more happy returns of the day, sir. Welcome. ஏய், அங்க போறங்க. Thank you everybody. Welcome to all. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ஐலி. ஐலி, ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க? இங்க வந்ததுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஓ, மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. ஹாய் சார், எங்க இங்க வந்துகிட்டு இருக்கீங்களா? அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம், இதோ வந்து. சொல்லுங்க சார். அவர்தான் ஐஜி விஜயகுமாரா? ஆனா அவர் எதுக்கு இவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? ஐலியோட அம்மா போலீஸ் தானே, ஒருவேளை இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ என்னவோ. அப்படினாலும் அவங்க இறந்து 25 வருஷமாச்சு. இத்தனை வருஷமாலாம் யாரும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். ஏய் சிவா, இங்க வந்து போன் பண்றேன்னு சொன்ன, ஆனா போன் பண்ணவே இல்ல. ஓ சாரி ரேஷ்மா, நான் மறந்தே போயிட்டேன். வேணும்னா இப்ப கால் பண்ணி பேசவா? ஓவர பண்ணாத. நான் தான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னல, எதுக்குடா எனக்கு கால் பண்ணல? என்ன, அதான் வந்துட்டேன்ல, விட. அப்புறம் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா நீதான். நான் அழகா இல்லன்னு சொல்ல வரியா? உன்னை கொன்னுடுவேன் ராஸ்கல். சே 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 சே, அது ட்ரெஸ்ஸை விட நீதான் அழகா இருக்கேன்னு சொல்ல வந்த. நான் எதிர்பார்த்ததை விட நீங்க எல்லாரும் நல்ல விதமா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆமா சார். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to your daddy. Happy birthday to your appa. Happy birthday, Pa. Thank you. Siva. Sir, happy birthday, sir. Aili. Happy birthday, sir. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின கார்த்திகா. வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு நாம இத செஞ்சாதான் கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு காலையில தாங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் உடனே ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். ஹைலி, வா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. நானே கால் பண்ணணும்னு தான் இருந்தேன். என்ன நீ, எதுக்கு ஐயர் வந்திருக்காங்க? நாளைக்கு நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணணும்ல, அதான் சித்தி ஐயரை வர வச்சு நல்ல நேரம் பார்க்க சொல்லிருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குமா? ஓகே, அதுக்குள்ள பூஜையை முடிச்சாகணுமா? சரிங்க ஐயரே, அப்படியே பண்ணிரலாம்.
முக்கியமான விஷயம், நாளைக்கு பூஜை முடிகிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற சுமங்கலிக விரதம் இருக்கணும். ஆ, திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துக்கலாம், மற்றபடி எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்பதான் பூஜை பலன் தரும். என்ன நாளைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தானே, அது வரைக்கும் சாப்பிடாம முன்னால இருக்க முடியாதா? நீ நாளைக்கு விரதம் இருந்தே ஆகணும். ம்? ஆமா, எத்தனை பேர் சுமங்கலி பூஜையில கலந்துக்கிற போறீங்க? நான், கார்த்திகா, இந்திரா, ரித்திகா, அயலி, என் பொண்ணு இலக்கியா 6 பேர் பூஜையில கலந்துப்போம். 6 பேரா? ரெட்டப்படையில இருக்கக்கூடாதுமா, அது அவசகுணம்மா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க வீட்ல வேலை பாக்குற பொண்ணையும் பூஜையில கலந்துக்க சொல்றோம். அப்ப 7 பேர் ஆயிடும். அப்படின்னா சரி. சித்தி, நீங்க வேற யாரையும் கூப்பிட வேணாம். நான் சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதா இல்ல. அப்படி சொல்லாத இந்திரா. சுமங்கலி பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை பண்றது. நீ கண்டிப்பா இதுல கலந்துக்கணும். சாரி சித்தி, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பா இந்த பூஜையில கலந்துக்க போறதில்ல. கார்த்திகா, இந்திரா சொல்றதும் கரெக்ட் தானே? அவளுக்கு எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் கிடைச்சிடும். அதனாலதான் அவ பூஜையில கலந்துக்கலன்னு சொல்றா. விடு.